திருவண்ணாமலை. இங்கே இருக்கக்கூடிய ஜோதியும் திருவண்ணாமலையாரும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் யாருக்கும் தெரியாது. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தது தான் ஜவ்வாது மலை. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் தான் இருக்கு காமதேனு நரபலி கிணறு. இந்த கிணறை தேடி போறதே ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா இந்த இடத்துக்கான சரியான பாதை யாருக்குமே தெரியாது. காமதேனு நரபலி கிணறு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரகசிய குழு தங்களோட அமானுஷ்ய சக்திகளை வளர்த்துக்கிறதுக்காக இந்த இடத்துல நிறைய நரபலி கொடுத்ததா சொல்லப்படுது. காமதேனுங்கிற அந்த புனிதமான பேரை வச்சுக்கிட்டு இதுக்கு பின்னாடி அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த கொடூரமான செயல் தான் இந்த இடத்தோட மிகப்பெரிய முரண். இந்த கிணறை போட்டோ எடுக்கிறதுக்காகவும் ஆராய்ச்சி பண்றதுக்காகவும் உள்ள போனவங்க பாதை தெரியாம அந்த காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்ட சம்பவங்களும் இருக்கு. சரியா அமாவாசை இரவுகள்ல இந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி சிவப்பு நிறமா மாறுறதாகவும் அந்த கிணறை சுத்தி ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்க்கு பிணவாடை வீசுறதாகவும் சொல்லப்படுது. என்னதான் இந்த கிணறு செடி கொடிகளால மூடப்பட்டு அரசாங்க பதிவுகளில் ஒரு சாதாரண பாலடைஞ்ச கிணறா இருந்தாலும் அந்த ஊரை சுத்தி வாழக்கூடிய மக்களுக்கு அந்த இடம் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியா தான் இருக்கு. அந்த ஒரு ரகசிய குழு இப்ப வரைக்கும் அதே சடங்குகளை அதே இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் நம்பப்படுது. ஜவ்வாது மலை டூரிஸ்ட் யாருமே அதிகமா போறது கிடையாது. பகல்ல பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். இரவு நேரத்துல இந்த இடத்த பயன்படுத்துற அவ்வளவு பாதுகாப்பு இல்லை. மற்ற மலைகளை எடுத்துக்கிட்டோம்னா அங்க விலங்குகள் தொந்தரவு இரவு நேரத்துல அதிகமா இருக்கிறதுனால பாதுகாப்பு இருக்காது. இந்த மலையில விலங்குகளே இல்லையா, அப்புறம் ஏன் இரவு நேரத்துல பயன்படுத்துறது அவ்வளோ பாதுகாப்பு கிடையாது? பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.